ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேரளா சேரீ டிசைன் வைக்க போகிறோம். நாயகனிங்க வந்து முதைய வெட்டிட்டேன். மிஷினில் தான் போட்டு வெட்டுறதுனால மிஷினில் கேமரா வச்சுக்கிட்டு எடுக்கிறேன். நானாக எடுக்க முடியாதுண்டு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிகிறதுக்காக அப்படியே திருப்பி திருப்பி இழுத்து வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டால் இந்த ஃபுல் வீடியோ தனியாக கட் பண்ணி கூட இதே மாதிரி சாக்கெட் வெட்டினா வெட்டி காமிக்கிறேன். கமெண்டில் சொல்லுங்கள். நிறையா பேர் கேட்குறீங்க, ஃபோன் பண்ணியே இது கேட்குறீங்க. டவுட்டெல்லாம் கமெண்டில் கேட்டால் தான் நிறையா பேர்த்துக்கு புரியும். நம்மளும் போட்டாலே ஆளுகளுக்கும் சொல்லலாம், தெரியும், எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. போட்டால் ஃபோனில் சொன்னால் ஒரு ஆளுக்கு தான் நான் 2 ஆள், ஒரு ஆள் 2 பேருக்கு தான் சொல்ல முடியும். இப்போ கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாரும் கேட்குறதா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் போட்டுவிட்றேன். அப்படியே வச்சு லைனிங்கு, கையே, முன்பக்கம் எல்லாத்தையும் அப்படியே வச்சு வெட்டி எடுத்துக்கிறேன். இது அர்ஜெண்ட்டாக கொண்டு வந்த ப்ளவுஸு தான். அப்படியே அப்படி இருந்தாலும் சரி எடுத்து போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டு தான் போடுறேன். பார்டரை வந்து 2 பக்கம் பார்டர் வந்து அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு கைக்கு எடுத்தது போக அப்படியே கழுத்து பீஸில் கழுத்தில் அப்படியே வச்சு தைக்க சொல்லியிருந்தாங்க. அவங்க அனுப்பிவிட்ட மாடல் அப்படியே தைச்சிருக்கு. அவங்க வைக்க சொன்ன மாதிரி. அதுக்கு சேலையில் வேறு கலர் கூட லேஸ் வைப்போம்னா வேணாம், எங்களுக்கு இந்த மாதிரியே வைங்கன்றாங்க, சில்வர் கலர்லேயே. அதனால் அந்த மாதிரியே வச்சுருக்கேன். இந்த சைடு அப்படியே பார்டரை மடித்து வச்சு இந்த அளவே தான் இருந்துச்சு பார்ட்ரு, அதனால் அந்த அளவே அப்படியே வச்சுருக்கேன். பெரிய பார்டராக இருந்தால் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த சைடு வச்சு ரவுண்டு நெக் மாதிரி வெட்டி, ரவுண்டு நெக்கில் வெட்டி அந்த மாதிரி வைக்கிறது. அப்படியே ஒரு 4 முக்கோணத்துக்கும் அப்படியே அந்த மாதிரி வெட்டி வச்சு தைச்சி விட்ருங்க. இப்போ வந்து 2 பக்கம் அந்த பார்டர் வச்சாச்சு. அப்படியே அந்த முக்கோணம் அடித்து அப்படியே அந்த வச்சாச்சு. அது மேலே வந்து அப்படியே லேஸு அவங்களும் இந்த மாதிரியே தான் வைக்க சொன்னாங்க. வச்சு இடுப்பில் வைக்க சொல்லி வச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு இதே மாதிரி வேறு டிசைன் போடணுன்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் போட்டு விட்றேன். இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதான் கடைசி முடி ஃபினிஷிங்.